ஹலோ எவ்ரிவன். நீங்க காலையிலேருந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த நியூஸ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ்ல மக்கள் கூட்ட நெரிசல்ல ஒரு 116 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன நடந்துச்சு? பிளஸ் வந்து இது மூலியமா நம்ம என்ன கத்துக்கலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல நேத்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்குது. என்ன ஆச்சுன்னா, ஒரு சாமியார் ஒருத்தரு அவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து ஒண்ணு நடத்துறாரு. ஸோ அங்க வந்து மக்கள் கூட்டம் கூடுது. அது அந்த கூட்ட நெரிசல்ல வந்து இறந்து போறாங்க. ஸோ இந்த இதுக்கு காரணமானவர் வந்து போலி பாபா அப்படிங்கிற வந்து ஒருத்தர் சொல்றாங்க. அவரு வந்து யாருன்னா, சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். அவர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து பகதூர் வில்லேஜ்ல வந்து பொறக்குறாரு. அவரோட ஒரிஜினல் பேரு சூரஜ் பால். ஸோ அவரு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு உளவுத்துறையில வந்து ஹெட் கான்ஸ்டபிளா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து ஒரு 1999ல வந்து அவரு ஜாப் விட்டுட்டு ஒரு ஆன்மீக ஈடுபாடு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த சொற்பொழிவு வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அவரு அவருடைய பேரையும் வந்து நாராயண் சாக்கார் ஹரி அப்படிங்கிறத வந்து மாத்தி வச்சுக்கிறாரு. இவரு வந்து எதனால வேறுபடுறாரு? மத்தவங்களுக்கு இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு சாமியார்ன்றவங்க பார்த்தா எப்படி இருப்பாங்க? ஃபுல்லா காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு, இந்த திருநீர்லாம் பூசிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. பட் இவருடைய லுக்க பாருங்களேன். கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ஒரு டை கட்டிக்கிட்டு, கோட் ஷூ போட்டுக்கிட்டு, அப்படியே வந்து நார்மலா இருப்பாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பீப்பிளாமா. ஸோ அதனால வந்து அந்த ரீஜியன்ல இருக்கிற மக்கள் வந்து இவர தன்னுல ஒருத்தரா வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவரு பேசுறதும், பிளஸ் இவரு ஹெல்ப் பண்றது. ஸோ அதனால வந்து அங்க பெரிய ஒரு ஹீரோவாவே ஆயிருக்காப்ல. அ அவருடைய டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து மீட்டிங் போட்டுட்டு, வர பீப்பிள்ஸ்க்கு வந்து சாப்பாடு தர்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அது மாரிலாம் வந்து நடந்துட்டு இருக்காப்ல. ஸோ இவரு இவரு தன்னை வந்து சிவனின் சீடர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டாப்புல. இப்போ நேத்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஹத்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல புல்ராய் வில்லேஜ்ல வந்து ஒரு சிவன் சம்மந்தமா ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வந்து போடுறாப்புல. அ ஆக்சுவலி போலீஸ்கிட்டலாம் வந்து பர்மிஷன் கேட்டு தான் போடுறாங்க. ஆனா வந்து கூட்டம் வந்து அதிகமானனாலயும், முறையா வந்து அத கைட் பண்ண முடியாதனாலயும், மக்கள் வந்து இவருடைய காலடி மண் எடுத்தா வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில, அதுக்காக வந்து முட்டி மோதி போறாங்க. ஸோ அதனால வந்து கூட்ட நெரிசல் ஆவுது. அதனால சில பேர் கீழ விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து மிதிச்சு இறந்து போறாங்க. ஸோ இதான் பாருங்க. பெரிய மாஸ் கிரவுடு தான் வந்து ஒரு சேருது போல. யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. மேக்ஸிமம் பாருங்க லேடீஸ் தான் வந்து அதிகமா இருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து நம்ம 12த் புக்ல வந்து இந்த கூட்ட நெரிசல், அதாவது இந்த ஸ்டாம்பீடு பத்தி குடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டா மிஸ் பண்ணிறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டாம்பீட்னா என்னன்னா, அதான் ஒரு கூட்டம் வந்து சடன் ரஷ் ஆஃப் த கிரவுட் ஆஃப் த பீப்பிள் யூசுவலி ரிசல்ட்டிங் இன் இன்ஜுரீஸ் அண்ட் டெத் ஆஃப் த சஃபோகேஷன் அண்ட் நம்மளுக்கு அந்த மூச்சு திணறல் வரதுனாலயும், அம் அந்த மூச்சு திணறல் வரதுனால தான் இந்த ஸ்டாம்பீடு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குறது. எப்படின்னா, இப்போ சரி இருங்க இது பார்த்துருவோம். 79% வந்து ரிலிஜியஸ் ஈவெண்ட்னால தான் வந்து ஸ்டாம்பீடு வந்து வருது. அதாவது கூட்ட நெரிசல் வந்து எதனால வருதுன்னா, இந்த மத சார்ந்த நம்பிக்கை, மத சார்ந்த விசேஷங்கள் அந்த இதுக்காக தான் வருது. இந்த உத்தரப்பிரதேஷோடத்தையும் மதம் சார்ந்தது தான். ஸோ கரெக்ட்டா இருக்கு. ஸோ அடுத்தது இது எங்க நடந்திருக்குன்னா, எங்க 2017ல மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல இது மாரி ஒண்ணு நடந்திருக்கு. அதே மாரி துறையூர், தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கிற துறையூர்லயும் வந்து சாரி தமிழ்நாட்டுல இருக்கிற துறையூர்ல வந்து 2019ல வந்து நடந்திருக்கு. ஸோ 2017 ஒண்ணு, 2019 ஒண்ணு, துறையூர் ஒண்ணு, மும்பை ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணு. நம்ம மேக்ஸிமம் வந்து அங்க பார்த்திருப்போம். நம்ம பெரிய ஊர்கள்லாம் வந்து இந்த தேர் இழுக்கும்போது, இல்ல அம் இந்த பெரிய பெரிய அ விசேஷங்கள் நடக்கும்போதெல்லாம் வந்து நம்மளே அது மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாராவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரிகாஷன் நம்ம ஒண்ணு கத்துக்கணும். ஸோ அந்த புக்லயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க அது மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, எக்ஸிட் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். தப்பிச்சு போற வழிய வந்து பார்த்துட்டு, அத நோக்கி தான் வந்து நம்ம நகரணும். அடுத்ததா வந்து நீங்க உங்க கைய வந்து அந்த பையன் வச்சிருக்கான் பாருங்க. செஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இப்டி வச்சுக்கணும். இது மாரி கைய தூக்கிட்டு, இது மாரி கை ஆட்டிட்டுலாம் வந்து போக்கூடாது. இது மாரி வந்து லங்ஸுக்கு முன்னாடி வைக்கணும். ஏன் அப்டி சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டாம்பீடோட அதாவது அந்த கூட்ட நெரிசல்ல வந்து முக்கியமா என்ன பிரச்சனைனா, நம்மள கீழ தள்ளி விட்டுருவாங்க. ஸோ கீழ விழுந்ததும் நம்ம லங்ஸ் வந்து பூமியில பட்டுரும். நம்ம மேல ஏறி மிதிக்க ஆரம்பிப்பாங்க. மிதிச்ச ஆரம்பிச்சா அந்த ரிப்ஸ் இந்த பரி எலும்பெல்லாம் வந்து ஒண்ணோட ஒண்ணு போய் குத்த ஆரம்பிச்சுரும். உடைஞ்சு நெஞ்சிலயும், லங்ஸ்லயும் குத்த ஆரம்பிச்சுரும். அதனால தான் நம்ம உடனே இறந்து போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு விஷயமா நம்ம லங்ஸ காப்பாத்தணும். ஸோ அதனால கைய வந்து முன்னாடி இப்டி வந்து அந்த பையன் வச்சிருக்கான் பாருங்க. ஸோ அது மாரி வந்து கைய முன்னாடி வச்சுக்கணும். இப்போ இந்த ஜெய் பீம் படத்துல கூட வந்து போலீஸ் ஒருத்தர் வந்து பூட்ஸ் கால்ல வந்து அந்த ஆக்டர வந்து எட்டி எட்டி மிதிப்பாங்க. ஸோ அதனால அந்த எலும்பு வந்து குத்தினால தான் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்புறம் அப்புறம் இப்போ அந்த கூட்டம் வந்து ஒரு கூட்டம் வந்து இப்படி தள்ளிட்டு நம்மள வருதுன்னா, நம்ம உட்கார்றதோ, இல்ல அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பா இப்படி போறதோ, இல்ல சைடுல போறதோ அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா சைடுல போனீங்கனாலும் கார்னர்ல மாட்டிருவீங்க. அப்படி கூட்டத்துக்கு எதிர்ப்பா போனீங்கன்னா, உங்கள ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து உங்கள தள்ளுறது ஒரு 100 பேரு
100 பேரோட சக்தி. அத்தனை சக்தி முன்னாடி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அதனால கூட்டம் எப்படி போதோ, அதே நேர்ல தான் நம்மளும் வந்து பார்த்து பக்குவமா வந்து நடந்து போணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா வந்து இன்கேஸ் நீங்க வந்து கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னனா, இங்க கீழ விழுந்திருக்கான் பாருங்க. கீழ விழுந்ததும் இது மாரி பொசிஷன்ல உங்க தலையவும், உங்க லங்ஸையும் கீழ விடாத மாரி வந்து பார்த்துக்கணும். தலைய வந்து கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதேதான். இதுலருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, உங்க லங்ஸ கீழ விடக்கூடாது. லங்ஸ வந்து அணைச்ச மாரி புடிச்சுக்கணும். அதே சமயத்துல நம்ம இங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணணும். கைய தூக்கி காட்டணும். நான் ஒருத்தன் விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாரி வந்து சிக்னலிங்ல வந்து வாயால வந்து சொல்லணும். ஸோ அது மாரி சிக்னல் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சப்போஸ் நீங்க யாராவது ஒரு இன்டர்வியூல போனீங்கன்னா கூட இது மாரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க இந்த மாரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்ல, இது நம்மளும் வந்து இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து தப்பிக்க ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.